ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்தது பிபி டெக். ஸோ நான் பார்க்க போகிறது வந்து எம்ஐயோட ஒரு 108 மெகாபிக்சல் சென்சார் உள்ள ஒரு ஃபோன் பற்றி தான். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் வந்து ரொம்ப ஃபேமஸாக பேசியிருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா 108 மெகாபிக்சல்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஃபோனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை பற்றி ஒரு ஃபுல் ஸ்பெக் நல்லா இல்லையான்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். MI Note 10. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா Snapdragon 730G ப்ராசர் ரன் ஆகிருக்குது. இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ப்ராசர்னு சொல்ல முடியாது, ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசர்னு சொல்ல முடியாது. ரெண்டு நோட்டில் ஒரு பெஸ்ட் கேமிங் ப்ராசர். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட ஃபிசிக்ஸ்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து Gorilla Glass 5ல கவர் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது அண்ட் சார்ஜிங் போர்ட் Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ஸோ பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 30 வாட்ஸ் சார்ஜர் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து குளோபல் வேரியண்ட்டில். ஸோ இந்தியாவுக்கு வரும்போது அந்த சார்ஜர் இருக்காதான்னு நம்மளுக்கு தெரியல. அண்ட் இது தவிர்த்து மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு AMOLED பேனல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கர்வ்டு டிஸ்பிளே வருது. எம்ஐயோட ஃபர்ஸ்ட் கர்வ்டு டிஸ்பிளே இது. ஸோ கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்தாலே ஒரு ஃபோன் வந்து ஃப்ளாக்ஷிப் ரேஞ்சுக்கு வந்து தூக்கி காட்டுற அந்த டிஸ்பிளேவே. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் அன்லாக், டியூ ட்ராப் நாச் அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேமராஸ் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிளோட வருது. இதான் இந்த ஃபோனோட பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம இன்னும் பார்க்கலாம். இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா Snapdragon 730G ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்டோகோர் ப்ராசர். இங்கே வந்து 8 நானோமீட்டர் ஃபேப்ரிகேஷன் வந்து இந்த ப்ராசர் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசரோட மெயின் கோர் பார்த்தீங்கன்னா Kryo 470 அண்ட் இதோட மெயின் GPU பார்த்தீங்கன்னா Adreno 618. ஸோ இந்த ஃபோனோட AnTuTu ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா 2,40,000 2,50,000 வரைக்கும் இருக்குது. ஸோ இவ்வளோ கொடுத்தனால இந்த ஃபோன் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது இந்த ப்ராசர் இம்ப்ளிமெண்டேஷனில். அது என்னன்றதை பற்றி நம்ம கடைசியில் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து வந்து இதோட கேமராஸ் வரலாம். இதோட கேமராஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. பேக்கில் 108 மெகாபிக்சல் கேமரா அண்ட் 20 மெகாபிக்சல் பிரைமரி அண்ட் வைட் ஆங்கிள். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ அண்ட் 5 மெகாபிக்சலுக்கான செகண்டரி டெலிஃபோட்டோ அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஃபோன் டிஸ்பிளேக்கு வரலாம். இப்போ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இங்கே 6.4 இன்ச்சுக்கான ஒரு AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே AMOLED பேனல் கொடுத்துருக்கிறதுனால இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. என் ஃப்ரண்ட்டில் டியூ ட்ராப் நாச் ஒன்று இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளேல வந்து ஒரு புதுசாக என்ன ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா இங்கே கர்வ்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இது வரைக்கும் மிட் ரேஞ்சில் எந்த ஃபோனும் கர்வ்டு கிளாஸ் கொடுக்கல. எம்ஐயோட ஃபர்ஸ்ட் கர்வ்டு கிளாஸ் வர இங்கே வந்து நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இங்கே ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ப்ளஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளே பற்றி சொல்லணும்னா அவ்வளோதான். ஓகே, இந்த ஃபோனோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கலாம். இங்கே அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து 5200 mAh ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப பெரிய பேட்டரி. ஆனால் இங்கே இன்னன் ஃபீல் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்கிறாங்க யூஸ் பண்ண வரைக்கும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து Gorilla Glass 5ல கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன் நல்லாவே இருக்குது. அண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு மெயின் செல்லிங் பாயிண்டாக இருக்கும். ஸோ 108 மெகாபிக்சல் கேமரா வேறு கொடுத்துருக்காங்க. இது வந்து சாம்சங் HMXன்ற சென்சார் ரன் ஆகிற கேமரா. ஸோ இந்த கேமராவோட சாம்பிள் இமேஜஸ்லாம் ரொம்ப நல்லாவே வந்துருக்குது. இதுவரைக்கும் டெஸ்ட் பண்ணதில்லை. மேபி அப்டேட்டில் வந்து இன்னும் கூட அவங்க சூப்பராக கிளைம் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த ஃபோனோட டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே Snapdragon 730G ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2.2 GHz கிளாக் ஸ்பீட் வச்சுக்கிற ஒரு ப்ராசர். நல்ல ப்ராசர் தான்டா. இது ஏன்டா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து 108 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோத்தையும் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அந்த ப்ராசர் வந்து கெப்பாசிட்டி இல்லை. ஸோ அந்த ப்ராசர் வந்து இங்கே ரொம்ப அதிகமாகிடும். ரொம்ப பாவப்பட்ட நிலையில் தான் இருக்குது அந்த ப்ராசர். ஸோ இது ஒன்று தான் இந்த ஃபோனில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து Huaweiயோட P30 Pro அதை அப்படியே காப்பி வச்ச மாதிரியே தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ அதை விட்டு இப்போ நம்ம அடுத்து ப்ரைஸ் ரேஞ்ச் அதை பற்றிலாம் பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபோனோட ப்ரைஸ் ரேஞ்ச் வரலாம். இங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. 608 அண்ட் 808 8256. ஸோ 8256 தான் ப்ரீமியமான வேரியண்ட். இது பார்த்தீங்கன்னா $550 லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் 828 பார்த்தீங்கன்னா $500 அண்ட் 608 பார்த்தீங்கன்னா $450. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு வரும்போது மொத்தம் எத்தனை வேரியண்ட் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இந்தியாவில் மேபி 30,000 வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ 30,000 வந்துச்சுன்னா இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் சேர்த்து ஒரு நல்ல ஃபோனாகவே இருக்கும். இந்த ஃபோன் இந்தியாவுக்கு வருமா வராதா, வந்தால் நிச்சயமாக வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வாங்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து இந்தியாவுக்கு வரும்போது 30,000 ப்ரைஸ் தான் வரும். ஸோ மேபி டேக்ஸ்லாம் போட்டு 31,000 32,000 வந்தால் கூட நல்ல ஃபோன் தான் இது, நிச்சயமாக வாங்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.